ஹே வெல்கம் டு கர்த்தடே சீரீஸ். ஆல்ரெடி நம்ம கர்த்தடே சீரீஸில் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விட்டமின் என்னென்னா விட்டமின் B5 பேண்டத்தோனிக் ஆசிட். பேண்டத்தோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சயின்டிஃபிக் நேம். ஸோ விட்டமின் B5 நம்ம பாடியில் என்ன ரோல் பண்ணுது, ஏன் நமக்கு தேவைன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விட்டமின் B5 பேண்டத்தோனிக் ஆசிட். இந்த பேண்டத்தனிக்ன்றது ஒரு க்ரீக் வேர்டாங்க. இதோட மீனிங் வந்து எவ்ரிவேர். அதை ஏன் இந்த B5க்கு வச்சுருக்காங்க அப்படின்னா சயின்டிஃபிக் படி பார்த்தா எவ்ரிவேர் பிகாஸ் எல்லா ஃபுட்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து இந்த B5 இருக்கும். அதனால் வந்து இந்த பேண்டத்தனிக் ஆசிட் சொல்லிட்டு இந்த நேம் வந்து B5க்கு வச்சுருக்காங்க. இதோட மெயின் ரோல் பார்த்தோம்னா விட்டமின் B5 வந்து பாடியில் வந்து கோஎன்சைம் ஏவாக வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த கோஎன்சைம் ஏ வந்து ரொம்ப முக்கியம் நம்ம பாடிக்கு. என்னென்ன வேலை பார்க்குன்னா ஃபேட் மெட்டபாலிசம்லேயும், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்லேயும், ப்ரோட்டீன் மெட்டபாலிசம்லேயும், கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ்லேயும், ஹார்மோன் ப்ரொடெக்ஷன்லேயும், ஸ்டீராய்ட்ஸ் அதான் ஹார்மோன் ப்ரொடெக்ஷனாக ப்ராப்பராக சொல்லணும்னா ஸ்டீராய்ட்ஸ் ஹார்மோன்லேயும், ஹீமோக்ளோபின் சிந்தசிஸ்லேயும், அப்புறம் எனர்ஜி ப்ரொடெக்ஷனுக்கு இது ஒரு சென்டர் ரோலாக வந்து ப்ளே ஆகுது. ஓவராலாக இத்தனை மெட்டபாலிசமும் நமக்கு நடந்தால் தான் நம்ம பாடி வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான வேலையை வந்து நம்மளோட விட்டமின் B5 வந்து பார்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்தோம்னா டெய்லியும் ரைஸ் எடுத்துக்கிறோம், சப்பாத்தி எடுத்துக்கிறோம், ஆயில் யூஸ் பண்ணுறோம், ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டெய்லி சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டில் வந்து B5 வந்து தேவை. விட்டமின் B5 இதுவரை ஒரு சில சிம்டம்ஸ் வரும். இதோட டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா நான் ரேர் தான். ஃபெக்டிவ் இரிட்டபிலிட்டி, ஒரு மாதிரி நம்னஸ், ஹெட்டேக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவியர் மால் நியூட்ரிஷனுக்கு தான் இந்த காமன் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபுட் சோர்ஸ் எதுலெல்லாம் இது இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம டெய்லி இன்டேக் பண்ணுற சிக்கனு, எக்கு, மஷ்ரூம், அவகேடோ, தானிய வகைகள், பால், லெக்டிஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த இலை கீரை வகைகள் அதிகமாக சேர்த்துக்க பாருங்கள். ஏன்னா இப்போ சம்மர் சீசன் வந்துருச்சு. வாட்டர் இன்டேக்கு, ஃபுட் இன்டேக்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணும். டெய்லி ரெக்யூர்மெண்ட் பார்த்தோன்னா அடல்ட்டுக்கு வந்து 5 mg per day, ப்ரெக்னென்சிக்கு வந்து 6 mg per day, லாக்டேட்டிங்க்கு வந்து 7 mg per day. ஸோ நம்ம டெய்லி இன்டேக்கில் எல்லா விட்டமின்ஸுமே ஒரு நியூட்ரியன்ட் வேல்யூவை நமக்கு கொடுக்குது. டெய்லி இன்டேக்கில் இது ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே டியூன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா கைஸ்.